Hello friends, welcome to this lecture. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா பைத்தான் கலெக்ஷன்ஸ். பைத்தான் கலெக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 டைப் இருக்கு. லிஸ்ட், டியூபிள், செட், டிக்ஷனரி. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா லிஸ்ட், டியூபிள், செட் இந்த 3 டைப்பை பத்தி தான் பார்க்க போறோம். லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஃபர்ஸ்ட் பைத்தான் கலெக்ஷன்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். பைத்தான் கலெக்ஷன் அப்படின்னா இப்போ ஏன்னு சொல்லிட்டு வேரியபிள்ல வந்து நம்ம மல்டிபிள் வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோஸ் படி நம்ம இப்போ ஒரு ஏன்னு ஒரு வேரியபிள்ல ஒரு டேட்டா மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடிஞ்சது காட்டுங்களா. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 100 டேட்டாவை வந்து ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னு பார்த்தீங்க அப்படின்னா a = 1, b = 2, அதே மாதிரி c = 3 இந்த மாதிரி 100 நம்பர்ஸ் கொடுத்து தான் வந்து அந்த வேல்யூவை வந்து ஸ்டோர் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி பார்த்த கான்செப்ட் படி இப்போ நம்ம பைத்தான் கலெக்ஷன் யூஸ் பண்ணி ஒரே வேல்யூவில் வந்து ஒரே வேரியபிளில் மல்டிபிள் டேட்டாஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இந்த மாதிரி கொடுத்து. ஸோ அதுதான் வந்து பைத்தான் கலெக்ஷன். பைத்தான் கலெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து 4 டைப் இருக்குன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் வந்து லிஸ்ட்டுன்னு டினோட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்தோம் அப்படின்னா இது மூலமாக வந்து நம்ம வந்து பைத்தான் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதை டினோட் பண்ண முடியும். இப்போ a = ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துருக்கேன். இதுக்குள்ளாடி ஏதாவது ஒரு வேல்யூ நான் கொடுத்தேன் அப்படின்னா அது வந்து லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு பைத்தான் எடுத்துக்கும். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து 1, 2, 3, 4ன்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு டவுட் வரும். இப்போ வந்து டேட்டா டைப்ஸில் வந்து 4 டைப் இருக்குது. இப்போ நீங்கள் இன்டிஜர் மட்டும் தான் யூஸ் பண்ணுறீங்க, மற்ற டேட்டா டைப்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அப்படி கிடையாது. நம்ம எந்த டேட்டா டைப்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் எக்ஸாம்பிளுக்கு வேண்டி நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃப்ளோட் யூஸ் பண்ணுறேன் 5.7. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறேன் ஹலோ அப்படின்னு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பூலியன் யூஸ் பண்ணுறேன் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த டேட்டா டைப்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் அதே மாதிரி எண்டாகிற இடத்துல வந்து க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அதை வந்து ஒரு ஏன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி லிஸ்ட்டு அப்படின்னா ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் எண்டாச்சு அப்படின்னா அது வந்து லிஸ்ட் அப்படின்னு சொல்லி பைத்தான் எடுத்துக்கும். இப்போ நம்ம வந்து இது என்ன டைப்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். என்ன டைப்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறதுக்கு இதில் டைப் ஆஃப் ஏ நம்ம கொடுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் லிஸ்ட்னு வந்துச்சு கரெக்டுங்களா. ஸோ லிஸ்ட்னு ஏன் எடுத்துக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்கிறதுனால தான் வந்து இது வந்து இன்டிஜர்னு சொல்லி பைத்தான் லிஸ்ட்டுன்னு சொல்லி பைத்தான் எடுத்துக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து லிஸ்ட்டு எப்படி நம்ம டினோட் பண்ணுறது, செட் எப்படி டினோட் பண்ணுறது, டியூபிள் எப்படி டினோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறமா லிஸ்ட்டுக்கும் டியூபிளுக்கும் என்ன டிஃப்ரெண்ட், அது மாதிரி செட் வந்து எதுக்கு எந்த மாதிரி சினாரியோக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம டியூபில் டினோட் பண்ணுறதுக்கு பேரந்தசிஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ பேரந்தசிஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா இது வந்து பைத்தானில் செட்டுன்னு சொல்லி எடுத்துக்கும். இப்போ இதை ரன் பண்ணி இதோட அவுட்புட் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இதில் வந்து டியூபிள்னு சொல்லிட்டு நம்ம அவுட்புட் வந்திருக்கு. இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லிஸ்ட் அப்படின்னா ஸ்கொயர் ப்ராக்கெட், டியூபிள் அப்படின்னா பேரந்தசிஸ். இப்போ வந்து செட் அப்படி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஓப்பன் கர்லி ப்ராக்கெட் க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட் அப்படி கர்லி ப்ராக்கெட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து செட்டுன்னு எடுத்துக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் செட்டுன்னு எடுத்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஸோ லிஸ்ட்டுனா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ லிஸ்ட்னா ஆர்டர்டுன்னு சொல்லுவாங்க. ஆர்டர்டு அப்படின்னா இதில் இப்போது ஏன்னு சொல்கிற வேரியபிளில் நம்ம வந்து மல்டிபிள் வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஒவ்வொரு வேல்யூஸுக்கும் வந்து இண்டெக்ஸ் இருக்குது. ஸோ இண்டெக்ஸ் எப்படின்னு அசைன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நம்பர்ஸுக்கும் ஃபஸ்ட் வந்து 0ல் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறமா 1, 2, 3, 4, 5, 6 இந்த மாதிரி அசைன் ஆயிரும். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு எலமெண்ட் மட்டும் எடுக்கணும் அப்படின்னா அதாவது இந்த ஃபஸ்ட்டு எலமெண்ட் மட்டும் தான் பார்க்கணும் லிஸ்ட் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நான் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் a(1) கொடுத்தேன் அப்படின்னா என்னால் வந்து இந்த 2 செகண்ட் மட்டும் பிரிண்ட் பண்ண முடியும். சாரி, நான் இதை வந்து கமெண்ட் பண்ணிட்டு நினச்சேன், கமெண்ட் பண்ணல, அதனால தான் எரர் த்ரோ பண்ணியிருக்கு.
இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்க வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் மட்டும் இங்க பிரிண்ட் ஆயிருக்கு. தட் மீன்ஸ் இது ஆர்டர்டா இருக்கறனால தான் நம்மளால வந்து பர்ட்டிகுலரான எலிமெண்ட்ட வந்து நம்மளால பிக் பண்ணி எடுக்க முடியுது. கரெக்ட்டுங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து சேஞ்சபிள். சேஞ்சபிள் அப்படின்னா, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ட இப்ப வேல்யூ வந்து 2ன்னு இருக்கு. இத மாத்திட்டு வேற எலிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா பண்ண முடியும். இப்போ 2 இருக்கிற இடத்துல எனக்கு வந்து ஒரு 12 இல்லன்னா 33 இந்த மாதிரி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னா எந்த நம்பர் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ 33 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ல 33 அந்த ஆல்ரெடி இருந்த வேல்யூ எரேஸ் பண்ணிட்டு இந்த 33ன்னு சொல்ற வேல்யூ வந்து அப்டேட் ஆயிரும். இப்போ வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ தட் மீன்ஸ் இது வந்து சேஞ்சபிள். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டூப்ளிகேட் மெம்பர்ஸ் வந்து அலோவ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு 1 1 1 1 அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ரன் பண்ணுறேன். நான் கொடுத்த 1 1 1 1 இந்த வேல்யூஸ் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. தட் மீன்ஸ் இது வந்து டூப்ளிகேட் மெம்பர்ஸ் வந்து அலோவ் பண்ணுது. கரெக்டுங்களா? ஸோ இதை வந்து லிஸ்ட். நெக்ஸ்ட் வந்து டியூபிள்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். டியூபிள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இது வந்து பேரந்தசிஸ்ல தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ பேரந்தசிஸ் கொடுத்துட்டோம். இப்போ இதுல வந்து ஆர்டர்ட் அப்படின்னா இண்டெக்ஸ் வேல்யூஸ் இருக்குது. ஓகேங்களா? இண்டெக்ஸ் வேல்யூஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இது வந்து அன்சேஞ்சபிள் அப்படின்னா இப்போ இந்த 2 இருக்கிற எலமெண்ட் இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ல வந்து 33ன்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி அசைன் பண்ணியிருந்தோம். ஆனா இங்க வந்து டியூபிள் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளால இந்த வேல்யூ வந்து இங்க அப்டேட் பண்ண முடியாது. அதை இங்க வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து இது இல்லாம இந்த வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணாமலே நான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த லைனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பிரிண்ட் ஆயிடுச்சு. டைப் வந்து டியூபிள். இப்போ நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொன்னேன், செட் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர்னா இண்டெக்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டருக்கு வந்து இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். அது காமிச்சிட்டு இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். அதாவது AF1 சொல்லிட்டு நான் இங்கே பிரிண்ட் பண்ண முடியும். 2ன்னு சொல்லிட்டு நமக்கு வரும். ஸோ பார்த்தீங்களா 2 அப்படின்னா ஆர்டர்டாக இருக்கிறனால மட்டும்தான் நம்மளால் AF1 கொடுத்து இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 2 வந்து பிரிண்ட் பண்ண முடிஞ்சுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அன்சேஞ்சபிள் எக்ஸாம்பிள் வந்து இது மாதிரி இப்போ நான் காமிக்கிறேன். இப்போ நான் வந்து இந்த 2 இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை ஃபர்ஸ்ட் 2ன்னு இருக்குது. இதை வந்து நான் 33ன்னு மாற்றுறேன். இப்போ என்ன வருதுன்னு பாருங்க. டியூபிள் ஆப்ஜெக்ட் டஸ் நாட் சப்போர்ட் ஐட்டம் அசைன்மெண்ட் அப்படின்னு வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அதனால இதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து டூப்ளிகேட் மெம்பர்ஸ். ஸோ நான் இங்கே வந்து டூப்ளிகேட் மெம்பர்ஸ் அலோவ் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணும்போதும் அது பிரிண்ட் ஆகிருக்கு. கரெக்டுங்களா? பிரிண்ட் ஆகிருக்கு அப்படின்னா இது வந்து டூப்ளிகேட் மெம்பர்ஸை வந்து அலோவ் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செட்டை வந்து நம்ம கர்லி ப்ராக்கெட்டை தான் நம்ம வந்து டினோட் பண்ணுவோம். இப்போ வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஆர்டர்ட் கிடையாது, அன்ஆர்டர்ட் அப்படின்னா இதில் வந்து இண்டெக்ஸே கிடையாது. அதை நான் எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கமெண்ட் நான் எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா நமக்கு இப்போ எரர் வரும். ஸோ பார்த்தீங்களா எரர் வந்துச்சா? ஸோ இதை வந்து நான் இப்போ ரிமூவ் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இது ஏன் எரர் வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை வந்து பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஆனால் இதில் வந்து இண்டெக்ஸ் இல்லாதனால ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை நம்மளை பிரிண்ட் பண்ண முடியலை. அதனால தான் இங்கே எரர் த்ரோ பண்ணுது. இப்போ நான் வந்து அந்த வேல்யூ வந்து ரிமூவ் பண்ணிட்டு நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ வந்து நமக்கு வந்து லிஸ்ட் ஆகுது பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது வந்து அன்ஆர்டர்ட், அதாவது இண்டெக்ஸ் இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அன்சேஞ்சபிளுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இதில் 0 1 இருக்குது பார்த்தீங்களா, 0 1 ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 2 வந்து 33 நான் மாற்ற ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து திரும்ப மறுபடியும் எரர் வரும் பாருங்க. ஸோ எரர் வந்துச்சா அப்படின்னா இது வந்து அன்சேஞ்ச் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டூப்ளிகேட் மெம்பர்ஸ் வந்து அலோவ் பண்ணாது. அதாவது இதில் வந்து 4 டைம்ஸ் வந்து 1 கொடுத்துருக்கேன். ஆனால் இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டைமில் கொடுத்த 1 மட்டும் தான் வச்சுருக்கோம். பேலன்ஸ் இருக்கிற 3 டைமில் இருக்க 1 வந்து ரிமூவ் பண்ணிடும். ஸோ அதை இதில் பார்க்கலாம். ஆல்ரெடி இங்கே ஒரு 1 கொடுத்துட்டேன். கரெக்டுங்களா? அப்போ இந்த 4 டைம்ஸ் கொடுத்த ஒன்றுமே வந்து ரிமூவ் பண்ணிடுச்சு. ஸோ பார்த்தீங்களா அன்ஆர்டர்னால வந்து இது வந்து என்ன பண்ணுன்னா அந்த பொசிஷன் வந்து மாற்றிக்குது.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபால்ஸ் எடுத்துக்குது, அதுக்கப்புறம் 1 2 3 4 5 5 7 ஹலோ அப்படின்னு எடுத்துக்குது. இது மறுபடியும் ரன் பண்ணுறேன். இது வந்து திரும்ப வந்து பொசிஷனை மாற்ற பாருங்க. ஸோ இப்போ மாற்றலை, திரும்ப நான் ரன் பண்ணுறேன். ஒவ்வொரு வாட்டியுமே வந்து அந்த பொசிஷனை மாற்றிட்டு தான் இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். ஸோ நம்ம லிஸ்ட் வந்து எந்த மாதிரி சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணுவோம், டியூபிள் வந்து எந்த மாதிரி சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணுவோம், செட் வந்து எந்த மாதிரி சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும். ஸோ லிஸ்ட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் நம்ம பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரி சினாரியில் வந்து நம்ம லிஸ்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபங்க்ஷன் பில்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டியூபிள் அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஹோஸ்ட் நேம், இப்போ நம்ம வந்து ஒரு டேட்டாபேஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா டேட்டாபேஸுக்கு வந்து ஒரு ஹோஸ்ட் நேம் அது URL இருக்கும். அதே மாதிரி அதுக்கு ஒரு போர்ட் நம்பர் இருக்கும். ஸோ அந்த டேட்டாபேஸ் ஹோஸ்ட் நேமை வந்து நம்ம மாற்றக்கூடாது. அது வந்து அன்சேஞ்சபிள் தான் இருக்கணும். அதே மாதிரி போர்ட் நம்பரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் வந்து நம்ம டியூபிள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு எம்ப்ளாயி வந்து ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு யூனிக் எம்ப்ளாயி ஐடி தான் இருக்கும். அதே மாதிரி யூனிக் மெயில் ஐடி தான் இருக்கும். அந்த மெயில் ஐடியில் வந்து மெயில் ஐடி ஆர் எம்ப்ளாயி ஐடி வந்து மற்ற எம்ப்ளாயிஸ் யாருக்குமே இருக்காது. அதே மாதிரி தான் இந்த செட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு யூனிக்கான ஒரு ஐடி எதுக்கெல்லாம் நம்ம செட் பண்ணணுமோ அந்த மாதிரி சினாரியில் வந்து நம்ம செட் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா AWS வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். AWSல வந்து ஒரு S3 பக்கெட் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பக்கெட்டில் வந்து கிரியேட் பண்ணுற நேம் வந்து யூனிக்காக தான் இருக்கணும். அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுற ஏதாவது ஒரு பக்கெட் நேம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்மளால் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ யூனிக் நேம் கொடுத்தா மட்டும்தான் AWS வந்து பக்கெட் கிரியேட் பண்ண அலோவ் பண்ணும். அதே மாதிரி சினாரியோக்கு வந்து நம்ம செட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம லிஸ்ட்டில் வந்து நிறைய எக்ஸாம்பிள் பார்க்கலாம். லிஸ்ட்டில் வந்து எப்படி நம்ம லிஸ்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ணுறது, எப்படி வந்து ரிமூவ் பண்ணுறது, எப்படி அப்பன் பண்ணுறது, எப்படி கிளியர் பண்ணுறது, எப்படி வந்து ஒரு இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம டேட்டா வந்து லிஸ்ட் பண்ணுறது சொல்லி பார்க்கலாம். இப்போ இதில் ஆப்பிள் பனானா செரி அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ ஆப்பிள் பனானா செரி வந்துச்சா. இப்போ இந்த ஆப்பிள் பனானா இருக்கிற இடத்துல ஆரஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா AF1 கொடுக்குறேன், கொடுத்துட்டு இது பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது வந்து 0 1 2 கரெக்டுங்களா. இந்த 1 இருக்கிற இடத்துல அதாவது பனானா இருக்கிற இடத்த எரேஸ் பண்ணிவிட்டு ஆரஞ்சு வந்து ரீப்ளேஸ் ஆகிடும். ஆக்சுவலாக ஸ்ட்ரிங் நான் கொடுத்த ஸ்ட்ரிங் கொடுக்குறோம் அப்படின்னா டபுள் கோட் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து செகண்ட் எலமெண்ட் செரியை வந்து நம்ம பிக் பண்ணோம், அதாவது 0 1 2 செரி எலமெண்ட்டை பிக் பண்ணோம் அப்படின்னா 0 2 கொடுத்தோம் அப்படின்னா செரி எலமெண்ட்டுங்க டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி இப்போ வந்து அதில் என்டையர் லிஸ்ட்டை பார்க்கணும் அப்படின்னா கோலன் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா எனக்கு வந்து பனானா அதாவது ஃபஸ்ட் எலமெண்ட்டில் இருந்து அந்த லிஸ்ட்டில் எவ்வளோ இருக்குதோ அது வரைக்கும் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் எலமெண்ட்டில் இருந்து அந்த லிஸ்ட்டில் எத்தனை டேட்டாஸ் இருக்குதோ அத்தனை டேட்டாஸ் வந்து லிஸ்ட் பண்ணோம் அப்படின்னா 1 கோலன் அப்படி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இப்போ பனானால இருந்து டிஸ்பிளே ஆகும். அதாவது 1 to end பனானா டு செரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு 2 வேல்யூ மட்டும் தான் 1 2 ஃபஸ்ட் எலமெண்ட் வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா கோலன் 2 கோலன் 1 கொடுக்குறேன். கோலன் 1 அப்படின்னா இது வந்து 0, இது 1. ஸோ அந்த கடைசியாக 0 மட்டும் தான் வந்து பிரிண்ட் பண்ணுது, 1 வந்து பிரிண்ட் பண்ணல. 1 கொடுக்குறோம் அப்படின்னா அந்த 1க்கு முன்னாடி 0, அந்த 0 மட்டும் தான் இங்கே பிரிண்ட் ஆகுது. இப்போ -1 கொடுத்தோம் அப்படின்னா இது 0 1 2 கரெக்டுங்களா. -1 கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா கடைசியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது இது வந்து 0 அப்படின்னா இது வந்து -1, இது -2 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். ஸோ -1 கொடுக்குறேன், என்ன வருதுன்னு பாருங்க. சரி வரணும் ஆக்சுவலாக. சரி வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ ஒரு வேல்யூ வந்து அப்பன் பண்ணோம் அப்படின்னா A = அப்பண்ட் அப்படின்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆல்ரெடி 1 2 3 டேட்டாஸ் இருக்குது. ஆனால் வந்து 0 1 2 எலமெண்ட் படி அதாவது அந்த இண்டெக்ஸ் படி 0 1 2 கரெக்டுங்களா. இப்போ செரிக்கு அப்புறமா ஒரு வேல்யூ கூட ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா A.append
ஸோ நம்ம பேரந்திசிஸ் யூஸ் பண்ணோம். பேரந்திசிஸ் யூஸ் பண்ணியாச்சுன்னா கடைசியாக வந்து இது ஆட் ஆகும் ஆரஞ்ச். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் இருக்க எல்லா டேட்டா வந்து கிளியர் பண்ணோம் அப்படின்னா கிளியர்னு கொடுத்தா போதும். ஸோ இப்போ இதில் இருந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து கிளியர் ஆயிடுச்சு. ஸோ பர்டிகுலராக வந்து இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்பிள் மட்டும் delete பண்ணோம் அப்படின்னா delete ஆஃப் ஏ ஆஃப் 0 கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பிள் delete ஆயிடுச்சு. அதே மாதிரி பாப்னு ஒரு இது இருக்குது. பாப் யூஸ் பண்ணாலும் வந்து இப்படி கொடுத்தோம் அப்படின்னா கடைசியாக இருக்க செடி வந்து delete ஆகும். பார்த்தீங்களா, எதுவுமே கொடுக்கல அப்படின்னா ஃபஸ்ட் இருக்க லாஸ்ட் இருக்க வேல்யூ delete ஆகும். இப்போ வந்து ஆப்பிள் delete ஆகணும் அப்படின்னா பாப் 0 கொடுக்கணும். இப்போ ஆப்பிள் delete ஆயிடுச்சு. ஸோ நம்ம கொடுக்குற இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி வந்து delete பண்ணோம். இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு லிஸ்ட் மட்டும் தான் இருக்குது. ஸோ இன்னொரு லிஸ்ட்டை வந்து நம்ம காப்பி எடுக்கணும் அப்படின்னா ஏ ஆஃப் காப்பி அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஸோ நம்மளால் காப்பி பண்ண முடியுது. இந்த ஏல இருக்க லிஸ்ட் அப்படியே வந்து நம்ம பியை காப்பி பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா இப்போ பியில் வந்து ஒரு எம்டி லிஸ்ட் வச்சுருக்கோம் அப்படின்னா எம்டி லிஸ்ட் வச்சுருக்கோம் ஓகேங்களா. ஸோ ஆனால் இதில் வந்து ஏன்னு ஸ்டார்ட் ஆகிற நம்பர்ஸ் மட்டும் இதில் வரணும் அப்படின்னா இதில் அந்த ஆப்பிளில் வந்து ஏ இருக்குது. அதே மாதிரி பனானாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ இருக்குது. ஏ லெட்டர்ஸ் இந்த இதெல்லாம் இங்கே இருக்குதோ அதை மட்டும் நமக்கு வந்து தனியாக இந்த லிஸ்ட்டில் வரணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபார் லூப்பை பற்றி நீங்கள் பெருசாக கண்டுக்காண்டா. ஸோ இது எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். ஃபியூச்சரில் வந்து ஃபார் லூப்னா என்னன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடந்திருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த ஏல இருக்கு பார்த்தீங்க லிஸ்ட். இந்த லிஸ்ட்டை வந்து எக்ஸ்னு ஒரு வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். ஸ்டோர் பண்ணிவிட்டு இந்த எக்ஸில் வந்து எந்த வேல்யூலாம் இருக்கும், ஆப்பிள் பனானா செரி இந்த 3 வேல்யூமே இருக்கும் கரெக்டுங்களா. ஸோ இந்த வேல்யூவில் இருக்க ஆப்பிள் பனானா செரி அதில் வந்து ஏதாவது லெட்டர்ஸ் ஏ இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து பி டாட் அப்பண்ட் கொடுத்துட்டு இந்த பி வேரியபிளில் ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். இது வந்து ஒவ்வொரு இதாக செக் பண்ணும். ஸோ ஃபஸ்ட் வந்து ஏ வந்து ஆப்பிளில் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணது ஆப்பிளுக்கு இருக்குது. ஸோ இதில் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பனானா அந்த வேரியபிளில் வந்து ஏ இருக்கான்னு சொல்லி செக் பண்ணும். இதில் பனானாவில் ஏ இருக்குது. ஸோ அந்த வேல்யூ இதில் ஆட் பண்ணிடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சரி இதை செக் பண்ணி பார்க்கும். இதில் வந்து ஏ இல்லை. ஸோ இதை மட்டும் விட்டுட்டு மற்றது எல்லாமே வந்து இந்த பி டாட் அப்பண்ட் அதாவது இதுக்குள்ளே இந்த லிஸ்ட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஃபைனலாக பிரிண்ட் ஆஃப் பி கொடுக்கும்போது நமக்கு வந்து இந்த ஆப்பிள் பனானா வந்து டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி இப்போது இதில் வந்து இப்போது இது ஒரு லிஸ்ட் இன்னொரு லிஸ்ட் இந்த 2 லிஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்டன் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னு சொல்கிற லிஸ்ட்டில் வந்து பின்னு சொல்கிற லிஸ்ட்டை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். அது எப்படின்னு பண்ணுறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா சீன் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அந்த ஏ இருக்குது பார்த்தீங்களா ஆப்பிள் பனானா செரி இதில் வந்து 1 2 3 வந்து ஆட் பண்ணோம். அதனால் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டெண்ட் ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு வேல்யூ வந்து இன்செர்ட் பண்ணோம் அப்படின்னா இன்செர்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதை யூஸ் பண்ணி இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏ இன்செர்ட் அது ஃபஸ்ட் எலமெண்ட் பனானா இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து ஆரஞ்சு நம்ம வந்து இன்செர்ட் பண்ணுறோம். ஸோ இதில் 1 கொடுத்தனால ஃபஸ்ட் எலமெண்ட் அதாவது ஆப்பிள் வந்து 0 இண்டெக்ஸ் அதுக்கப்புறம் பனானா இதை 1 நம்ம கொடுத்தனால ஆரஞ்சு வந்து இண்டெக்ஸ் படி வந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸில் வந்து ஆரஞ்சு ப்ளேஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் பனானா சரி. ஸோ ஷார்ட் பண்ணோம் அப்படின்னா
செரி, ஆப்பிள், பனானா அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இவன் பர்டிகுலராக இப்போ பனானா ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா பனானா அப்படின்னு கொடுத்தா உடனே பனானா ரிமூவ் பண்ணிடலாம். இது என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிமூவ் கொடுக்கும்போது இப்போ பனானான்னு சொல்லிட்டு இப்போ மல்டிபிள் வேல்யூஸ் இருந்துச்சு, டேட்டாஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேட்டா மட்டும் தான் ரிமூவ் பண்ணோம். இதுக்கு தான் நம்ம வந்து பாப் அண்ட் டெலிட்னு ஒரு யூஸ் பண்ணுறோம். பாப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது இண்டெக்ஸ் படி எத்தனை இண்டெக்ஸ் டெலிட் பண்ணணுமோ அந்த இண்டெக்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னு டெலிட் பண்ணிடலாம். ரிமூவ் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் டேட்டா மட்டும் தான் டெலிட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ பனானா மட்டும் தான் ரிமூவ் பண்ணியிருக்கு. இப்போ நம்பர்ஸ் வந்து ஒரு ஆர்டர் இல்லாமல் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஆர்டர் படுத்தணும். ஸோ இதை ஆர்டர் படுத்தணும் அப்படின்னா நம்ம சார்ட்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ இப்போ சார்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இது அப்படியே ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா ரிவர்ஸ் ஈக்குவல் டு 2 கொடுக்கணும். ரிவர்ஸ் கொடுக்கும்போது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் வருது. தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.